கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தக்கப்புறமா கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. தக்காளி குக் ஆனக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போனக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வதங்கினக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 400 கிராம்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் கொஞ்சமாக குக் ஆனக்கப்புறமா தேவையான அளவு சால்ட், 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே சிக்கனில் ஈவனாக கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகி சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான பெப்பர் பவுடர் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட சுவையான பெப்பர் சிக்கன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.